சிவபெருமான் நம் வீட்டில் இருப்பதற்கான, அதாவது சிவபெருமான் நடமாட்டம் நம் வீட்டில் இருப்பதற்கான 5 அற்புதமான அறிகுறிகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் கூடுதலாக இந்த வீடியோவோட இறுதியில் மிக முக்கியமான 6வதான ஒரு அறிகுறி இருக்குது. இது கண்டிப்பாக சிவபக்தர்களுக்கு நிச்சயம் இருக்கக்கூடிய ஒரு அறிகுறி தாங்க. ஆனால் இந்த அறிகுறி பெரிதாக அவங்க எடுத்துக்கிறதே கிடையாது. அந்த அறிகுறி என்ன, அதற்கான விளக்கங்கள் என்ன அப்படின்றத இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓம் நம சிவாய. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் இன்னும் நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலில் தினம்தோறும் போடக்கூடிய ஆன்மீக தகவல் கொண்ட வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். மற்ற கடவுள்கள் போல சிவபெருமான் கிடையாதுங்க. மற்ற கடவுள்கள் தன்னுடைய பக்தர்கள் யார் தன்னை தேடி வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் சிவபெருமான் தன்னுடைய பக்தர்களை தன்னை பார்க்க சொல்லி அழைப்பார். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிவபெருமான் உங்களுக்கு இந்த ஒரு அழைப்பை கொடுக்குறாருங்க. அதாவது என்னை தேடி வா, என்னை பார்க்க வா, என்னுடைய பக்தன் நீதான் அப்படின்ற ஒரு உணர்தலை கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். மற்ற கடவுள்களையே மிகவும் மாறுபட்ட கடவுள், மிகவும் வித்தியாசமான ஒரு கடவுள் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சிவபெருமானை நம்ம சொல்லலாங்க. பொதுவாக கடவுள் அப்படின்றவங்க நிறைய அலங்கார பிரியர்களாக இருப்பாங்க. ஆனால் சிவபெருமான் அலங்கார பிரியர் கிடையாதுங்க. நெத்தியில் வந்துட்டு திருநீர் பட்டையை இட்டுக்கிட்டு ஒரு சன்னியாசி கோலத்தில் காட்சி அளிக்கக்கூடியவர் சிவபெருமான். அதே போல சுடுகாட்டில் வாசம் செய்யக்கூடியவர் தாங்க சிவபெருமான். அழிக்கும் தெய்வமான சிவபெருமான ஏன் இவ்வளவு பேர் வணங்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் அவரு தான் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்லிடலாங்க. இந்த உலகத்தில் எந்த தெய்வத்தினுடைய சிலையும் பெரிய பெரிய நாடுகளில் கிடைத்ததே கிடையாது. ஆனால் சிவபெருமானுடைய லிங்கம் எல்லா நாடுகளிலும் கிடைத்திருக்கிறது. முடிந்தால் அந்த லிங்கத்தினுடைய புகைப்படங்களை இந்த பதிவில் நான் கொடுக்கிறேன். தன்னுடைய பக்தர்களை தன்னை தேடி வர அழைப்பது சிவபெருமானுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சங்க. அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிருச்சுன்னா இந்த உலகத்தில் எந்தவித சக்தியாலையும் நம்மளை எதுவும் செய்ய முடியாதுங்க. சிவபெருமான் சாதாரணமாக ஒருத்தரை நீ என் பக்தன், நீ என் பக்தன் அப்படின்ற மாதிரி சொல்லிட மாட்டார். சிவபெருமான் அவர் குணங்களில் இருக்கக்கூடிய பக்தர்களை தான் தேர்ந்தெடுப்பார். அப்போ இந்த காணொளி உங்கள் கண்ணில் பட்டிருக்கு, இந்த காணொலியை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் அமைந்திருக்குனாலே சிவபெருமானுடைய அனுகிரகம் இல்லாமல் இது நடக்கவே நடக்காதுங்க. நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி தான். முக்கியமாக இந்த தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் சிவபெருமானை வணங்குறதே இல்லையே, எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா சிவபெருமானை நீங்கள் வணங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களுடைய முன்னோர்கள் வழிபாடு செஞ்சுருந்தாங்க, உங்களுடைய முன்னோர்கள் சிவபெருமானுடைய தீவிர பக்தராக இருந்திருக்கிறார்கள் அப்படின்னா அப்போ நிச்சயமாக இந்த அறிகுறிகள் உங்களுக்கு தோன்றுங்க. முதல் அறிகுறி, சிவபெருமான் உங்கள் வீட்டில் இருக்கிறாரு, சிவபெருமானுடைய நடமாட்டம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் விபூதி வாசனை அடிக்குங்க. இப்போ நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்களா, அந்த விபூதி வாசனை கிடையாது. இந்த விபூதி வாசனை அப்படின்றது இதை உங்களால் இது வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே உணர்ந்திருக்கவே மாட்டீங்க. ஆனால் இது விபூதி தான் அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே வரும். இது எப்படி அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அமைதியாக ஒரு இடத்துல அமர்ந்துட்டு இருக்கக்குள்ளையும் இல்லை வீட்டில் ஏதேனும் வேலை செஞ்சுட்டு இருக்கக்குள்ளையும் உங்களுடைய பூஜை அறையிலேருந்து திடீர்னு விபூதி வாசனை வரும். உங்களுடைய பெட்ரூமில் விபூதி வாசனை வரும். உங்களுடைய வரவேற்பறையில் விபூதி வாசனை வரும். இது மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு இடங்களாகவே விபூதி வாசனைகள் அப்படின்றது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இங்கே பயன்படுத்தக்கூடிய விபூதி வாசனை கிடையாதுங்க. அவர் அடிக்கக்கூடிய வாசனை, அதாவது சாம்பல்னு சொல்லுவாங்க, அந்த சாம்பலினுடைய வாசனை உங்களுக்கு அப்படியே நெடி ஏறுற மாதிரி ஏறும். அது உங்களுக்கு அவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கும். இது போன்ற உணர்வுகள் உங்கள் வீட்டில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அப்போ நிச்சயமாக சிவபெருமான் உங்கள் வீட்டில் வந்திருக்கிறாரு, உங்களை பார்க்கறதுக்காக உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்றது அர்த்தங்க. இரண்டாவது அறிகுறிகள், சிவபெருமான் நம்ம வீட்டில் இருக்கிறாரு, சிவபெருமானுடைய நடமாட்டம் இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கே தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருங்க. அதாவது இந்த வாரம் வரக்கூடிய பிரச்சனை அடுத்த வாரம் அந்த பிரச்சனை வரும், ஆனால் அது அப்படியே கம்மியாகும். இப்படியே படிப்படியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளும் வரக்கூடிய பிரச்சனைகளும் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருங்க. இப்படிப்பட்ட அறிகுறிகள் உங்கள் வீட்டில் தோன்றும்.
அதே போல் உங்களுக்குள் கவலைகள் அப்படின்றது இருக்காது. எங்கு போனாலும் வீட்டில் வந்து அமர்ந்த உடனே உங்களுக்குள்ள ஒரு கவலை அப்படின்றது இருக்கவே இருக்காதுங்க. ஏதோ நம்ம ரொம்ப பாதுகாப்பான இடத்துல இருக்கிறோம் அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள ஏற்படும். இந்த உணர்வு உங்களுக்குள்ள ஏற்படுது அப்படின்னா நிச்சயமாக சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே போல் சிவபெருமான் உங்கள் வீட்டில் வாசம் கொள்கிறாரு அப்படின்றதும் அர்த்தங்க. 3வது அறிகுறிகள், பசு மாடுகள் அல்லது காளை மாடுகள். இது கட்டாயமாக உங்கள் வீட்டில் வந்து கொஞ்ச நேரம் நின்று உங்கள் வீட்டு வாசப்படியே பார்க்குங்க. சிவபெருமான் எந்த வீட்டில் குடிகொண்டு இருக்காரோ, அவருடைய நடமாட்டம் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் பசு மாடுகளுக்கும் காளை மாடுகளுக்கும் கட்டாயம் தெரியும். வாயில்லா ஜீவராசிகளுக்கு கட்டாயம் வந்துட்டு தெரியுங்க சிவபெருமான். அதுவும் காளை என்றால் சிவனுடைய வாகனம், அதாவது நந்தீஸ்வரர் கண்டிப்பாக சிவபெருமான் எந்த இடத்துல இருந்தாலும் ரொம்ப எளிதாக கண்டுபிடிச்சிருவாருங்க. ஏன்னா சிவபெருமானுடைய முதல் தீவிர பக்தன் யாரு அப்படின்னு கேட்டால் அது நந்தீஸ்வரர் தாங்க. தன்னுடைய வந்துட்டு தெய்வத்திற்காக, தன்னுடைய வந்துட்டு பகவானுக்காக, தன்னுடைய மகாதேவருக்காக கண்டிப்பாக எந்த இடத்துல அவர் இருக்கிறாரோ அந்த அறிகுறிகள் அவருக்கு தெரியும். அந்த இடத்துல நின்று அவருக்கான மரியாதையை செலுத்திட்டு தான் அவர் போவார். இது தொடர்ந்து வந்துட்டு நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. அப்படி உங்கள் வீட்டில் வரக்கூடிய காளமாட பசுமாட, அந்த பசுமாட்டிற்கு ஏதேனும் உணவு, அதாவது பழம், உங்கள் வீட்டில் என்ன பழங்கள் இருக்கோ அந்த பழங்களை நீங்கள் உணவாக வந்துட்டு கொடுக்கலாங்க. அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு கிட்டும். 4வது பறவைகள், குறிப்பாக சிட்டுக்குருவிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த சிட்டுக்குருவி உங்கள் வீட்டுக்கு வருங்க. இது நீங்கள் வந்துட்டு அரிதாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா பறவைகள் சாதாரணமாக ஒருவரை நம்பாது. அதற்கு அந்த இடத்தில் பாதுகாப்பு இல்லை என்று புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்தில் அது அமரவே அமராதுங்க. பறவைகள் வீட்டுக்கு அடிக்கடி வரும், வீட்டில் வந்து ஓய்வெடுக்கும். எங்கேயோ வழிபோக்கர்களாக போகக்கூடிய பறவைகள், வானத்தில் பறந்து கொண்டு இருக்கக்கூடிய பறவைகள் உங்கள் வீட்டில் வந்து ஓய்வெடுக்குங்க. ஓய்வு எடுக்குதுன்னா இங்கே இறை அருள் இருக்குது, சிவசக்தி இருக்குது அப்படின்னா நமக்கு இங்கே பாதுகாப்பு நிறைந்து இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த பறவையாகப்பட்டது உங்கள் வீட்டுக்கு வரும். அதுவும் சிட்டுக்குருவிலாம் உங்கள் வீட்டில் கூடு கட்டுது அப்படின்னா அப்போ நிச்சயமாக சிவபெருமான் உங்கள் வீட்டில் வந்து தாண்டவம் ஆடுறாரு அப்படின்னு தாங்க அர்த்தம். சிவபெருமான் உங்கள் வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னாலே இது போன்ற அறிகுறிகள் உங்களுக்கு கட்டாயமாக தெரியும். இறுதியாக 5வது, ஏன் எதுக்கிட்டே தெரியாமல் ஒரு கருப்பு கலரில் இருக்கக்கூடிய, கருநிறத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அவதாரமான பைரவரனுடைய வாகனம், அதாவது நாய் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்குங்க. உங்கள் வீட்டு வாசலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் சாப்பாடு கூட போட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் உங்கள் வீட்டை சுற்றி வருங்க. உங்கள் வீட்டை பாதுகாக்கிறதுக்காகவோ உங்கள் வீட்டை சுற்றி அது வந்துக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா சிவபெருமானுடைய அவதாரம் தான், அதாவது சிவபெருமானுடைய வந்துட்டு ஜடாமுடியிலிருந்து வந்தவர் தான் பைரவர். அப்படி இருக்கக்குள்ள அவர் இந்த இடத்துல இருக்கிறாரு, அதாவது தன்னுடைய வந்து பகவான், தன்னுடைய மகாதேவர் இந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்றதுக்கு அவருக்கு நன்றி செலுத்தும் வகையில் அங்கு இருந்து அவரை பார்த்து விட்டு தான் போகும். தினம்தோறும் அவரை பார்ப்பதற்காக தினம்தோறும் அந்த நாய் உங்கள் வீட்டையே சுற்றி வருங்க. அப்படி வரக்கூடிய அதாவது கால பைரவனுடைய வாகனத்திற்கு நீங்கள் உணவுகள் அளிக்கலாம், சாப்பாடு கொடுக்கலாம், நீங்கள் பிஸ்கெட் வாங்கி போடலாம். உங்களால் என்ன முடியுமோ அதை அந்த நாய்களுக்கு உணவாக நீங்கள் வழங்கணுங்க. அவ்வளவு நன்மைகள் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம 5 விதமான அறிகுறிகளை பார்த்துட்டோம். இந்த வீடியோவோட இறுதியில் நான் இன்னொரு முக்கியமான அறிகுறியை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு நடந்திருக்குங்க. சிவபெருமான் அசரேரியா, அதாவது உருவம் இல்லாமல் ஒரு ஜோதியா உங்களுக்கு கனவில் காட்சி அளிப்பார். கனவுல உங்களுக்கு வருவார். நிறைய பேருக்கு இது நடந்திருக்கும். ஏதோ நம்ம வந்துட்டு சிவபெருமான் கும்பிடுறதுனால அவருடைய வந்துட்டு உருவம் நம்ம கனவுல வருது அப்படின்னு வந்துட்டு நம்ம நினச்சிட்டு அதை அப்படியே கடந்து போயிடுவோம். ஆனால் அதெல்லாம் கிடையாதுங்க. சிவபெருமான் உங்களைக்கான உங்கள் வீடு தேடி வந்திருக்காரு அப்படின்றது தாங்க இது மிகப்பெரிய ஒரு அறிகுறிங்க. அதனால் இது போன்று வந்துட்டு உங்களுடைய கனவுல அசிரீதியோடையும் லிங்கத்தோடையும் உங்களுக்கு சிவபெருமான் கனவுல வராரு அப்படின்னா லிங்க தோற்றத்தோடையும் கண்டிப்பாக சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்திருக்கு. சிவபெருமானுடைய ஒரு தீவிர பக்தையாக நீங்கள் முடிவு பண்ண வச்சிட்டீங்க. அதாவது நீங்கள் தான் வந்துட்டு சிவபெருமானோட தீவிர பக்தையோ
பக்தனோ நீங்கள் தான் வந்துட்டு கண்டிப்பாக, ஏன்னா அவர் யாருடைய கனவிலும் யாருக்கும் இது போன்ற காட்சிகள் அளிக்க மாட்டார். அவருடைய பக்தர்களுக்கும் தீவிர பக்தர்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு காட்சியை வந்துட்டு அவர் அளிப்பாருங்க. அதனால் இது போன்ற அறிகுறிகள் தெரியுதுன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று நீங்கள் சிவபெருமான மனதார பிரார்த்தனை செய்யுங்க. நீங்கள் பிரதோஷ காலகட்டத்தில் விரதம் இருங்க, இல்லை பிரதோஷ காலகட்டத்தில் கோவிலுக்கு போங்க. மாலை 4லிருந்து 6 மணிக்குள்ள கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் அகந்து உங்களுடைய வாழ்க்கை செல்வம் செழிப்போடு சீரும் சிறப்போடு வந்துட்டு சந்தோஷமாக இருப்பீங்க உங்கள் குடும்பத்தோட. கண்டிப்பாக அந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் சிவபெருமானுடைய தீவிர பக்தராக இருந்தீங்கன்னா கீழே ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை பார்ப்பேன், எத்தனை சிவபெருமானுடைய பக்தர்கள் நம்மளுடைய ஓம் நம சிவாயா சேனலை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்றத. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது, மிகவும் பிடித்திருக்குன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது நம்முடைய ஓம் நம சிவாயா சேனலை அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்டில் சொல்லிடுங்க. உங்களுடைய நண்பர்கள், சொந்தக்காரர்கள், உறவினர்கள் இவங்க எல்லாத்துக்கும் இந்த ஒரு பதிவை பகிர்ந்து கொடுங்க. இத்துடன் இந்த பதிவோட இறுதிக்கு வந்துட்டோம். ஓம் நம சிவாய, சிவய நம, நம சிவ, மசிவயன, வயநமசி நம சிவ. இந்த மந்திரத்தை காலையில் எழுந்தவுடனே 3லிருந்து 11 முறை சொல்லிக்கிட்டு வாங்க. நிச்சயம் உங்கள் வாழ்வில் நல்லது கிட்டும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம